Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் ஸ்டைலில் குர்த்தி எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோவுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். இது லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்குமே எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு. இப்போ வாங்க நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கஸ்டமருக்கு அளவு எழுதும் போது இந்தமாதிரி நோட் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி நோட் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அளவு மறந்துச்சுன்னா கூட நம்ம அந்த நோட்டை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு வித்து நான் மார்க் பண்ணுறேன். சீம் அலவன்ஸை சேர்த்து நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர்லேயுமே சீம் சேர்த்து நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். மொத்தம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு ஸ்லோப்புக்காக விட்டுருக்கேன். ஷோல்டர் வழியாமல் இருக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு ஷோல்டர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கோடைய லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இது ஆம்கோல் டெப்த்து பார்த்தீங்கன்னா 5.5 வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புக்கும் ஒரு அளவு மாறும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 34 இன்ச்சு அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரியான அளவு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் செஸ்ட்டு வித்து மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு வித்தை விட 1.5 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 இன்ச்சு கூட தையலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு வித்து நம்ம மார்க் பண்ணி அங்கே ஒரு அளவு வைக்க போகிறோம். அந்த அளவு தான் வேஸ்ட்டு வித்து வந்து நான் 6.5 வச்சுருக்கேன். அதில் வந்து 1.5 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் சீம் அலவன்ஸ்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்ட் கிட்ட எந்த அளவுக்கு அளவு வருதோ அந்த அளவு 4ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 9 இன்ச்சு வந்தது. 9 இன்ச்சோட 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். செஸ்ட்டு வித்து, வேஸ்ட்டு வித்து, ஹிப் வித் இது 3த்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த ஹிப்க்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த ஸ்கேல் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இந்தமாரி ஸ்கேல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கர்வ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான். நம்ம இந்த அலவன்ஸ்னால் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோல் கர்வ் மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் கர்வுக்கு ஆம்கோல் டெப்த்து வச்சோம் பார்த்தீங்களா, அதில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. வளைவில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கோங்க. சுடிதாருக்குனா 1 இன்ச்சு வச்சாலே போதும். நம்ம ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நம்ம 2 அலவன்ஸ் வைப்போம். இதுக்கு 1 இன்ச்சு வச்சாலே போதும். இப்போ இதை பாக்ஸ் மார்க் பண்ணி நம்ம ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். இவங்க ரவுண்ட் நெக்கு வச்சுட்டு பைப்பிங் வைக்க சொன்னதுனால நான் ரவுண்ட் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஓப்பன் வித்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓப்பன் வித்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு நான் தையலுக்காக விட்டு 20 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போது பாட்டம் பார்ட்டில் அந்த கீழ் பாட்டம் வரும் பார்த்திங்களா, சுடிதார் டாப்போடைய பாட்டம் பார்ட்டில் இருக்க வித்தை மார்க் பண்ண போகிறேன். 10 இன்ச்சு வித்து, அது வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி 11 இன்ச்சு வச்சு அப்படியே ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. சுடிதார் டாப் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பேக் நெக்கை மார்க் பண்ண போகிறோம். பேக் நெக்குமே உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் லோ நெக்கும் போடலாம். நீங்கள் லோ நெக் போடும்போது உங்களுக்கு அளவு மாறாமல் இருக்கணும்னா ஆம்கோல் டெப்த்துலேருந்து 1/2 இன்ச்சு வந்து வெளி சைடில் மார்க் பண்ணி நீங்கள் கர்வ் போட்டுக்கோங்க. நான் மார்க் பண்ண அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்கலாம். அதோட வேஸ்ட்டு ஹிப்பு செஸ்ட்டு கிட்ட நம்ம அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டில் நம்ம நெக்கு மார்க் பண்ண போகிறோம். நெக்கு பார்த்திங்கன்னா நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன் லென்த்து. 3 இன்ச்சு வந்து நான் அகலம் வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறது ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹாம் ரவுண்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஹாம் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு ஹாம் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. இந்த 8.5 இன்ச்சு அப்படியே யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்லீவுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கிளாத் வந்து மீறாமல் கரெக்டாக வரும். இதுக்குன்னு தனியாக ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வெறும் செஸ்ட் அளவு வச்சு நம்ம ப்ளவுஸ்லையும் சரி சுடிதார்லையும் சரி ஒரு முக்கியமான அளவு எல்லாமே நம்ம அந்த செஸ்ட் அளவு வச்சே மார்க் பண்ணிக்கலாம். அது எப்படின்ற வீடியோ போடுறேன். இப்போ ஸ்லீவுக்கு 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 1 இன்ச்சு நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் லென்த்து வச்சுக்கோங்க. நான் 14 இன்ச்சு வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 8.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கேப் ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. கேப் ஹைட் நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய லென்த்து கரெக்டாக வரணும். அது 8.5 கரெக்டாக வரணும். அங்கேருந்து நீங்கள் 1.5 தையலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. கர்வ் வரல நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணலாம். தையலுக்கும் நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன்.
பாட்டம் ஓப்பன் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் நான் 5 இன்ச்சு ஓப்பன் வச்சுருக்கேன். அதுலேருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.